அனைவருக்கும் வணக்கம். ஆவணி 4 வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி விரதம். இன்றைய தினம் இந்த கலசம் எப்படி வைப்பது, அந்த கலசத்தில் நம்ம என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது இந்த கலசம் அன்னைக்கு அந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நம்ம கலசம் வச்சு எப்படி பூஜை பண்ணுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சாதாரணமாக ஒரு பித்தளை சொம்பில் நீங்கள் சாதாரணமாக கலசம் வச்சு தேங்காய் மட்டும் வச்சு கூட நீங்கள் இந்த பூஜையை பண்ணலாங்க. அதே நேரம் அந்த சுவாமி முகம்லாம் வச்சு புடவையெல்லாம் கட்டி நகையெல்லாம் போட்டு அது போல் கூட எல்லாம் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இருக்கிறவங்க அது மாதிரியும் செஞ்சு நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணலாம். நான் இப்போ சாதாரணமாக அந்த கலசத்தில் தேங்காய் வச்சு நம்ம எப்படி பூஜை பண்ணுறது, அதில் என்னென்ன வச்சு நம்ம பூஜை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முதல்ல அந்த கலசத்தில், அதாவது அந்த சொம்பில் நீங்கள் பித்தளை சொம்பாக இருந்தாலும் சரி அல்லது செம்பு சொம்பாக இருந்தாலும் சரி, சில்வர் சொம்பு எடுத்துக்காதீங்க. பித்தளை சொம்பு அல்லது செம்பாலானதாக இருந்துச்சுன்னா அந்த சொம்பை எடுத்துக்கோங்க. இல்லைங்க அதெல்லாம் இல்லை, சில்வர் சொம்பு தான் என்கிட்ட புதுசாக இருக்குது, யூஸ் பண்ணாமல் பண்ணிக்கலான்னா பரவாயில்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை நீங்கள் சுத்தமாக கழுவிட்டு அதை சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் கைப்படாத சுத்தமான புது தண்ணியாக நீங்கள் அதில் எடுத்துக்கோங்க. கூடவே அதில் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியில் அதில் ஜவ்வாது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 ரூபாய் நாணயம் அதுக்குள்ளே போட்டுருங்க. அதே போல் உங்ககிட்ட தங்க நாணயம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. தங்க நாணயம்லாம் என்கிட்ட இல்லைங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள தோடு திருகாணி அது கூட சின்னதாக ஒன்று நீங்கள் கழுவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே வெள்ளி நாணயம் இல்லை வெள்ளியான பொருட்கள் இருந்தால் கூட அதில் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு தேங்காயில் மஞ்சள் தடவி எடுத்துக்கோங்க. அம்பாளுக்கு நீங்கள் மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்கிறது போல் அதில் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அந்த கலசத்து மேலே வச்சுருங்க. அது மேலே நீங்கள் அதுக்கு முன்னாடி மாவிலை வைத்துருங்க. ஒரு 5 மாவிலை 7 மாவிலை இருக்கிற மாதிரி சுற்றி அந்த கலசத்து மேலே அந்த சொம்பு மேலே வச்சுட்டு அது மேலே இந்த தேங்காயை வச்சுருங்க. அது மேலே கொஞ்சம் பூ வச்சுருங்க. அவ்வளவுதாங்க நீங்கள் இந்த கலசம் வைக்க வேண்டியது. இந்த கலசத்தை நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நுனி இலை, அதாவது வாழை இலையை வச்சுடுங்க. அது மேலே கொஞ்சமாக மஞ்சள் கலந்த பச்சரிசியை பரப்பி வச்சுடுங்க. அது மேலே தான் இந்த கலசத்தை நீங்கள் வைக்கணும். நீங்கள் சாதாரணமாக நான் பெரிய சாமி சிலை பொம்மையெல்லாம் வச்சு நான் வழிபாடு செய்கிறேன்னா அது பெரிய குடம்லாம் வச்சு நீங்கள் அது மேலே புடவையெல்லாம் சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யலாம். எனக்கு அந்த மாதிரி வசதிகள் இல்லை. சின்ன சொம்பில் தேங்காய் வச்சு வழிபாடு என்னால் அதான் செய்ய முடியும். கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட ஒரு சின்ன சின்ன பொருள்கள் தான். நம்ம வீட்டில் மஞ்சள் இருக்கும், நம்ம வீட்டில் பன்னீர் இருக்காது, நீங்கள் வேணால் பன்னீர் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஏலக்காய் இருக்கும், பச்சை கற்பூரம் இருக்கும், தேங்காய் இருக்கும். மாவிலை வீட்டில் இல்லைன்னா கூட அக்கம் பக்கத்தில் கண்டிப்பாக மாவிலை நமக்கு கிடச்சிடும். பூ கொஞ்சம் வாங்கிக்கிங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது இந்த வழிபாட்டு முறை, இந்த வரலட்சுமி பூஜையை பெண்கள் கண்டிப்பாக செய்யுங்க. எல்லாத்தையுமே நீங்கள் சாயந்தரமாக பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே அலங்காரத்தெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு வச்சிங்கன்னா தான் நீங்கள் 6 மணிக்கு மேலே இந்த பூஜையை செய்யலாம். இல்லை நான் காலையிலே செஞ்சிருவோம் அப்படின்னா ராகு காலத்துக்கு முன்னாடி, அதாவது 10 to 12 ராகு காலம். இந்த ராகு காலத்துக்கு முன்னாடி 9:15 to 10:30, அதாவது 9:15 to 10:15 மணிக்குள்ளே நீங்கள் நல்ல நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் இந்த வரலட்சுமி பூஜையை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாங்க வீட்டில். இல்லை எனக்கு நேரம் இல்லை சாயந்தரம் தான் செய்யலாம்னா 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்யுங்க. நெய்வேத்தியமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொங்கல் இல்லை ஒரு பால் பாயசம் இது போல் ஏதாவது ஒன்று, சுண்டல் செஞ்சு வைக்கலாம், வடை செஞ்சு வைக்கலாம். உங்களால் என்ன நெய்வேத்தியம் முடியுதோ கண்டிப்பாக ஒரு நெய்வேத்தியத்தை செஞ்சு வச்சு உங்களோட பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்க. 108 லலிதா சகஸ்கர நாமம் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் சொல்லுங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா 108 காசு, அதாவது 1 ரூபாய் நாணயம், 108 நாணயம் எடுத்து வைத்து நீங்கள் அதை கூட ஒரு இலை, வாழை இலை போட்டு குங்குமமும் இந்த 1 ரூபாய் நாணயத்தையும் எடுத்து 108 போற்றி சொல்லி
நீங்கள் வந்து 108 முறை நீங்கள் வந்து பூஜை பண்ணலாங்க. விளக்கு பூஜை மாதிரி நீங்கள் கண்டிப்பாக 108 முறை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த குங்குமத்தை எடுத்து வச்சு நீங்கள் தினமும் வச்சுக்கலாம். அந்த காசை 108 காசையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு தங்கம் வாங்கும் பொழுதோ இல்லை முக்கியமான நல்ல பொருள்கள் வாங்கும் பொழுதோ அந்த காசோட சேர்த்து இதையும் நீங்கள் வாங்கும் பொழுது மேலும் மேலும் பெருகும். அதனால் மறக்காமல் இந்த பொருள்களை எல்லாத்தையும் சேர்த்து அன்றைக்கு, அதாவது இந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கு கண்டிப்பாக சேர்த்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இதுவரையும் செய்யலைன்னா கூட இந்த முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கே தெரியுங்க, நம்ம இந்த பூஜையை செஞ்சதுனால நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு இதுவரையும் செய்யாதவங்க கூட இன்றைய தினம் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை, இந்த வரலட்சுமி விரதத்தை கண்டிப்பாக பயன்படுத்திட்டு வாங்க. உங்கள் வழிபாட்டு முறையை செய்யுங்க. முடிஞ்சவங்க ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க. பெண்களுக்கு தானமாக மங்கள பொருள்களை கொடுங்க. உங்களால் என்ன மங்கள பொருள்கள் கொடுக்க முடியுமோ. சில பேர் வந்து வெறும் மஞ்சள் குங்குமம் கயிறு வச்சு அது கூட கொடுத்துட்டு வருவாங்க. சில பேர் ஜாக்கெட் பெட்டு வச்சு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு ₹1 நாணயம் இல்லை ₹5 நாணயம் இதெல்லாம் வச்சு கூட சில பேர் கொடுப்பாங்க. சில பேர் ₹11 நாணயம் வச்சு கூட கொடுப்பாங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் ஒரு 5 பேருக்கோ 7 பேருக்கோ 9 பேருக்கோ கண்டிப்பாக வீட்டிலையோ இல்லை ஆலயத்திற்கு சென்று கொடுத்துட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதற்கப்புறம் 3வது நாள், அதாவது நீங்கள் வெள்ளிக்கிழமை கலசம் வச்சிங்கனாக்கா 3வது நாள் அதில் உள்ள நாணயம் மற்றும் நீங்கள் என்ன பொருள்கள் தங்க பொருள்களாக இருக்கட்டும், தங்க காயினோ இல்லை திருகாணியோ, அதே போல் வெள்ளிக்காயின் அது மாதிரி எதுவும் அதில் உள்ளே போட்டிருந்தீங்கனாக்கா அதை 3வது நாள் எடுத்து நீங்கள் பீரோவில் வச்சுருங்க. அந்த தண்ணியை, கலசத்தில் உள்ள தண்ணியை எடுத்து கால்படாத இடத்துல, செடி கொடிகளில் கால்படாத இடத்துல ஊற்றிருங்க. இதை வந்து 3வது நாள் தான் எடுத்து செய்யணும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இரவே எடுத்து செஞ்சு முடிச்சுட்டு உடனே எடுத்து ஊற்றக்கூடாது. மறுநாள் சனிக்கிழமை அன்றைக்கி 2ஆம் நாளும் அதை எடுத்து நம்ம ஊற்றக்கூடாதுங்க. 3வது நாள் குளித்து முடித்து சுத்தபத்தமாக அதை போய் நம்ம எடுத்து அதில் உள்ள பொருள்களையும் எடுத்து நம்ம பீரோவில் வச்சுட்டு அந்த நாணயத்தையும் எடுத்து பீரோவில் மடித்து வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒவ்வொன்று வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மாறுங்க. அதனால் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை செல்வ செழிப்போடு அமோகமாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி.